ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ. ஜிடி வர்சஸ் ஆர்சிபி பெங்களூர்ல நடக்க போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ பிடாக். பெரிய மேட்ச், ரெண்டு பிக் டீம்ஸ் பிளேயிங். அதுவும் ஆர்சிபி வந்து ஹோம்ல என்ன மாதிரி ஒரு ஹாஸ்டிலிட்டி காட்டுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த கேம் எப்படி இருக்க போகுது அண்ட் ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருப்பி சொல்றேன், இந்த வீடியோலயும் வந்து we are not going to have ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட் வந்து பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு பீடாகோட அந்த ஹெல்த் கன்சர்ன்ஸ் மட்டுமே மனசுல வச்சுட்டு அதை பண்ண போறது இல்ல. ஆஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆஃப் பீடாக், ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். நீங்களும் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க அவரோட ஹெல்த் பத்தி. நானுமே சொல்லிட்டு இருக்கேன், அவரோட விடாம வந்து ஃபேன்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக, கமிட்மெண்ட்காக 100% நான் வந்து வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. நானும் சொல்லியிருக்கேன், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான் சொல்லி. ஸோ இந்த இதுல வந்து வி won't be having a stumpy dog segment at least for 1 or 2 videos from now. பெரிய கேம் பிடாக். ஆர்சிபி வந்து அன்ஸ்டாப்பபிளா இருக்காங்க. ஒரு பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஜிடியும் இந்த பக்கம் ரொம்ப சளைக்கல, ஒண்ணுதான் கம்மியா இருக்காங்க. ஜிடி வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க அண்ட் தேர் இன் குட் ஃபார்ம் ஆல்சோ. போன கேம் கேகேஆரோட வின் பண்ணிட்டு வேற வந்திருக்காங்க. இந்த கேம் எப்படி இருக்க போகுது? ஓப்பனிங் தாட்ஸ், காம்பினேஷன் என்ன ஆட போறாங்க, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஆர்சிபிக்கு லாஸ்ட் மேட்ச் இன் பெங்களூர். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட். ராய்ப்பூர் இதுக்கப்புறம் ரெண்டு ராய்ப்பூர்ல வந்து கம் பேக் பட் பிளே ஆஃப் செட். அதனால தே வில் ட்ரை அண்ட் மேக் ஷூர் தட். இன்னொன்று, ராஜஸ்தான் ராயல்ஸ் தேர் அஹெட் ஆஃப் தம், பஞ்சாப் கிங்ஸ் ஆர் அஹெட் ஆஃப் தம். இப்போ நீங்க வந்து பிளே ஆஃப்ஸ் போறதுன்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். டாப் டூல முடிக்கிறதுன்றது இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டீம் தேர் ராலிக்கிங்க. மற்ற டீம் எல்லாம் அந்த 4th ஸ்பாட்டுக்கு ஐ பண்றாங்க. 5 மேட்ச் ஜெயிச்சுட்டீங்க 7 மேட்ச்லன்னா ஒரு கதவு வச்சிருவீங்க. அப்ப ரொம்ப மோசமா ஆனாதான் மிஸ் அவுட் பண்ண முடியும் போது ஆர்சிபி வாண்ட்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் அகைன். ஜிடி who's coming to this game after getting a drubbing from Mumbai Indians in their hometown. drubbing. ஓகே. அதுக்கப்புறம் ஜிடியோட இன்னொரு வின் பார்த்தீங்கன்னா, டேவிட் மில்லர் வந்து அந்த ரன் எடுக்காம பேக் டீம் செல்ஃப் விச் இஸ் நாட் ராங் பட் டிடன்ட் கோ இஸ் வே. அந்த மாதிரி ஒரு வின்னு. இந்த மாதிரி நிறைய சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ஜிடி. இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆல. ஆர்சிபிக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங்க, போன மேட்ச் அவங்க 15 ரன் இந்த லாஸ்ட் ஓவர். இட் இஸ் எனிபடி இஸ் கேம். பிரைஸ்டன் ஸ்டாப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் இந்த மிடில் ஆப்வியஸ்லி தேர் குட் எனஃப் டு ஃபினிஷ். இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு இட்ஸ் அ சேசிங் கிரவுண்ட். இது வந்து உங்களுக்கு சேசிங் கிரவுண்டு அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன், மாத்தி சொல்லுவேன். உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு டே அண்ட் நைட் கேம்ல சேஸ் பண்ணுங்க. நைட் கேம்ல புட் த ரன்ஸ் ஆன் த போர்டு, மானுமெண்டல் ரன்ஸ் ஆன் த போர்டு. அதைத்தான் நான் சொல்லுவேன். இப்ப ஈவன் தோ இங்க இருக்கிற இதுல மேட்சஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட், ஒரு மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஸ்கோர் 200. 210 அடிக்கணும். 200 அடிச்சா திருப்பி அடிச்சிருவாங்க. 240 ஆர்சிபி அடிச்சாங்க, திருப்பி அடிக்க 250 சிஎஸ்கேல அடிக்க முடியல. 175 நீங்க டெல்லியோட அடிச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. யூ கேனாட் வின். யூ நீட் 210. ஒரே ஒரு பேஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பேஸ் ஸ்கோர் போர்டே பார்க்காத. ஒரு விக்கெட் மேல போகக்கூடாது. 45ல இருந்து 50. அதுக்கப்புறம் 7 to 10, 4 ஓவர்ல ஒரு 45 ஃபார் 1, 11 to 15 ஒரு 55, 16 to 20 ஒரு 60, 65, 210 வந்துடும். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல செட் பண்ணினா அட்டி வச்சு நொறுக்கிடலாம் நீங்க. இப்ப இங்க பாருங்க, 2026ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 193, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 206 அண்ட் வின்னிங் ஸ்கோர் ஆஃப் 210. ஓகே. இங்க வந்துட்டு உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நம்ம சொல்றோம். இப்ப இங்க வந்து 10.76 சீமஸோட எக்கானமி. கேன் யூ பிலீவ் இட் வாட் ஐம் சேயிங்? இப்ப ஸ்பின்னர்ஸ் வந்து 10.21 ஸ்பின்னர்ஸ். அதனாலதான் வந்துட்டு இப்ப வின் ஃபேக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும். இப்ப ஆர்சிபி வந்து கிளியரா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ஆண்டி ஃபிளவர். ஷெப்பி, டோன்ட் வரி, when you have Tristan Stubbs and David Miller, most of the times you expect them to finish the game. We didn't do any badly, we will back you அப்படின்னு தான் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு மேட்ச் தோத்த உடனே. ஸோ இட் லுக்ஸ் லைக் தே ஆர் கோயிங் டு பேக் ஹிம். இப்ப நான் வந்து ஐடியலா எப்படி நான் போவேன்
அப்படின்னு சொல்றேன். ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜாத் பட்டிதர், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட், ஜேக்கப் டஃபி அண்ட் சுயாஷ் சர்மா. என்னோட இம்பாக்ட்ஸ் அப் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் இட் இஸ் ரசிக் சலாம் ஆர் வெங்கடேஷ் ஐயர். ரெண்டு பேரையும் வச்சுப்பேன். பேட்டிங் நான் ஆடுறேன், வெங்கடேஷ் ஐயர் ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னா ரசிக் சலாம் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போலிங் போடுறேன், இவங்களே நல்லா போலிங் போட்டாங்க. இன்னும் என்ன தேவை? குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், டஃபி, சுயாஷ் சர்மா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? 5 பேரும் குவாலிட்டி போலர்ஸ். ஸோ இப்படி நான் யோசிப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? தே வில் ஸ்டில் பிளே ரொமாரியோ ஷெப்பர்ட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க பிளேயிங் லெவனை பத்தி பிஃபோர் வி கேன் கோ ஃபார் ஜிடிஸ் பிளேயிங் லெவன்? இல்ல ரசிக் சலாம உள்ள போட்டு ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலா ரசிக் சலாம உள்ள போட்டு இம்பாக்டா இல்லாம 3 ஃபாரினரோட ஸ்டார்ட் பண்ணிட்டு இஃப் தேர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட வேணும்னா நான் இம்பாக்டா யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா யூஸ் பண்ண மாட்டேன். இல்லைன்னா ஒரு மேல கொஞ்சம் கொஞ்சம் விக்கெட் வழியா வேணும்னு தேவைன்னா வெங்கி ஐயர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் கூட யோசிக்கலாம். பட் போலிங் ஃபர்ஸ்ட்னாலுமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வேர் யூ டோன்ட் ஹேவ் ரொமாரியோ ஷெப்பர்டா அப்படின்னு. பிகாஸ் அவங்க ரொமாரியோ ஷெப்பர்டா அஸ் அ போலரா பார்க்கல, அதுதான் உண்மை. அவங்க வந்து தே வாண்ட் டு கீப் த டிஸ்ட்ரக்ஷன் ஆல்வேஸ் அந்த அலார்மிங்கா வச்சிருக்கணும்ன்றதுக்காக அந்த ஆப்போனன்ட் டீம் வந்து ஒரு 2-3 விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் பதட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. எப்போ வந்து டேவிட் உள்ள வராரோ, டிம் டேவிடுக்கு அப்புறம் வந்து ஜிதேஷ், ரொமாரியோ ஷெப்பர்டு, குருணால் பாண்டியா வந்துனே இருக்காங்களேன்றத அந்த ஒரு பயத்தை வச்சுனே இருக்க பாக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஜேக்கப் டஃபி அண்ட் ஜார்ஜ் ஹேசல்வுட் ஒரே டைம்ல ஆட மாட்டாங்களோன்னு தோணுது. பிகாஸ் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு அவங்களோட திங்கிங் வைஸ். அது தவிர ஆர்சிபி பத்தி ரொம்ப அலசறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தே ஹவ் காட் அ சார்ட்டட் திங். தே காட் அ பீட்டிங் எஸ் ஃப்ரம் டிசி. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஆன் கிவன் டே கிறிஸ்டின் சப்ஸ் டேவிட் மேல அவங்க அடிக்கலன்னா அவங்க மேலதான் மிஸ்டேக்கே தவிர நீங்க எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஸோ அதனால ஐ ஆல்சோ செகண்ட் த தாட் வேர் ஆண்டி ஃபிளவர் இஸ் ரியலி பாசிட்டிவ் ஆன் தட் ஃப்ரண்ட் வித் ரொமாரியோ ஷெப்பர்டு. இப்போ இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது? ஜிடி ஹேஸ் சம் ஒர்க் டு டூ. தே காட் அ த்ராஷிங் வாங்கேடேல. அப்சல்யூட்லி வந்து அந்த டீம் வந்து அவுட் பேட் பண்ணாங்க. வந்து ஒரே ஒரு ஆளு தே லாஸ்ட் 1 ரன் டு திலக் வர்மா. அவர் 101 அடிச்சாங்க, இவர் 100 தான் அடிச்சாங்க இவங்க வந்து ஜிடி. ஸோ அதனால அவங்க பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது? வாட் ஆர் தேர் சேஞ்சஸ் கோயிங் டு பி? இந்த கேம்ல ஏதாவது சேஞ்ச் எதிர்பார்க்கலாமா காம்பினேஷன் வைஸ்? டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது ககிசோர் அபாதாக் பேர்ல வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அந்த சேஞ்ச் கிளென் பிலிப்ஸுக்கு பதில் வரப்போகுது. தேர் பிளேயிங் 12 வில் பி சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், குமார் குஷாகரா, ராகுல் தெவாட்டியா, ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், ககிசோர் ரபாதா, அசோக் சர்மா, முகமது சிராஜ், இம்பாக்ட்ஸ் ஆஃப் பிரசித் கிருஷ்ணா. அவங்க எப்படி போவாங்கன்னா, உன தடவை போலிங்கும் லெட் தம் டவுன், பேட்டிங்கும் லெட் தம் டவுன். அண்ட் திஸ் ஹாஸ் பீன் அ டாக்கிங் பாயிண்ட். நம்ம போன வருஷத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்பர் 3க்கு அப்புறம் வேலைக்கு ஆகலன்னு. அதை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ககிசோர் ரபாதா ஆடுற வரைக்கும். ககிசோர் ரபாதா போன மேட்ச் நல்லா போட்டாரு. மற்றவங்க பயங்கரமா ப்ளீட் பண்றாங்க. வேற ஸ்பின்னரா அவங்களுக்கு கிடையாதும் போது they would try and bring Jason Holder who can bat at number 7 maximum 3 or 4 overs. He can hit big sixes, also have an option to bowl an over or two-ன்றதுனால I'm expecting Jason Holder in place of Glenn Phillips. Please let me know your thoughts before you can go for win factors. இப்போ கிளென் பிலிப்ஸே வெளியெடுத்துட்டாங்கன்னா யார் அந்த பெனிட்ரேஷன் கொடுக்க போறது? யார் அந்த பவர் கேம் ஆட போறது? ஜேசன் ஹோல்டர் தான் ஹோல்டர் பெட்டர்னு சொல்றீங்களா பிலிப்ஸை விட? பெட்டர்னு கிடையாது. கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர், இப்போ 4 வாஷிங்டன் சுந்தர்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 70 பால் ஆடிடுவாங்க. 70 பால், மீதி 50 பால் தான் இருக்கு. அதுக்கப்புறம் குமார் குஷாகரா, ராகுல் தெவாட்டியா, அதுக்கப்புறம் வர்ற கிளென் பிலிப்ஸுக்கு பதிலாக ஜேசன் ஹோல்டரை கடைசி 24 பால் 25 பால் எனக்கு பரவாயில்ல. தென் ஐ காட் ரஷீத் கான் ஆல்சோ. அப்படிங்கும்போது அந்த த்ரஸ்ட் ஹோல்டரும் ரொம்ப ஸ்வீட்டா அடிப்பாரு 6. தென் ஹேவ் an option to have one more fast bowlers where spinners don't really come here in சின்னசாமி. இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பின்னர் தான். அசோக் சர்மால 7 அடி வாங்குறாரு. தட்ஸ் அ பாட்டம் லைன். அப்ப எனக்கு வேற வழியே இல்லை. 2 வாஷிங்டன் சுந்தருக்கும் பவுலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்னும் 2 ஓவர் போடுறதுக்கு தட் பி a better option to have another option in ஜேசன் ஹோல்டர்னு யோசிக்கிறேன் நானு. வேற எதுவும் கிடையாது. ப்ளீஸ் ஆட் ஆன். இல்ல அதுதான். பட் இப்போ
குமார் குஷாகரா கமிங் அட் நம்பர் 5. அவரோட பவர் கேம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இஸ் ஒன்லி பவர். தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபோர்ஸ் ஆஃப்டர் தட். இப்போ இந்த டைம்ல வந்து பிலிப்ஸ்ல கை வைக்கிறது வந்து கரெக்டா இருக்குமா? ஒருவேளை அவருக்கு அவரோட ரோலுமே வந்து இஸ் நாட் பீங் டிஃபைன்டு. இந்த மாதிரி ஒரு நம்பர்ல இறங்குறாரு, இந்த மாதிரி ஒரு செட்டப்ல அடிக்கிறாருன்னும் போது அப்படி அதை வச்சு நீங்க பேஸ் பண்ணலாம். பட் ஆனா அந்த மாதிரியும் இல்ல. ஜிடிக்கு நல்லா விளையாடுற கேம் வந்து நம்பர் 4க்கு மேல பேட்டிங் வர மாட்டேங்குது. ஆனா எல்லா பேட்டிங் வர கேம் எல்லாமே ரொம்ப கஷ்டமான பொசிஷன்ல நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7க்கு பேட்டிங் வருது. ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி நாட் see the number of runs or amount of runs being scored, but the overall factor that he brings to the lineup, he brings to the balance of the combination தான் நான் பார்ப்பேன். I would still think to play Glenn Phillips in this game because it is played at RCB's home. பெங்களூர்ல ஆடுறதுனால I would still fancy, yes, of course, ஜேசன் ஹோல்டரும் பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஸ்வீட் டைமிங்ல பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் ஜிடியோட ஃப்ரண்ட்ல இருந்து அந்த கால் எடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னொன்னு, they might play someone like Manav Sutar or Sai Kishoronறது ஒரு டவுட் வருது. பட் ஐ டோன்ட் நோ if it is going to be happening or whatever. சாய்க்கு வந்து நல்லா போட்டார் ஒரு கேம் ஆர்சிபியோட இன் பெங்களூர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எஸ் பிடா, நீங்க சொல்றது வேலிட். எப்போ ஜேசன் ஹோல்டர் வந்துட்டாருன்னா அந்த எக்ஸ்ட்ரா சீம் ஆப்ஷன் இருக்கும். அசோக் சர்மாக்கு பதிலா சாய் கிஷோரை கொண்டு வரலாம். ஆமா ஆமா. கிளென் பிலிப்ஸ் ஆனா முடியாது. தட் இஸ் ஆல்சோ அனதர் ரீசன் ஐம் சேயிங் த அதர் டைமென்ஷன் மோல்டர் கம்ஸ். நீங்க சொல்ற பாயிண்ட் would become valid to bring சாய் கிஷோர் in place of one of the seamer, that is அசோக் சர்மா. ப்ளீஸ் கண்டினியூ. கரெக்ட். இல்ல அதுதான் மீன் பண்ணேன். பட் ஆனா இந்த மாதிரி காம்பினேஷன் வைஸ் நீங்க கிளாரிட்டி கொடுத்தீங்க, இவர் இருந்தா அவர் பெட்டரா இருக்கும்னு சொல்லி. கரெக்ட். ஸோ அதுதான் நானுமே திங்க் பண்ணேன். ஏன்னா இவங்க வந்து ஜிடி வந்து ரொம்ப பேட்டிங்ல எல்லா வருஷமுமே சொல்றேன், இந்த பேட்டிங் வந்து கன்சாலிடேஷன் மட்டும்தான் இவங்களோட ஃபேக்டராகவே இருந்திருக்கு. பவர் கேம் அன்லஸ் அன்டில் ஜாஸ் பட்லர் பவர் பண்ணார்னா உங்களை இன்னிங்ஸை வந்து அப்போ ஒரு சான்ஸ் இருக்கே தவிர, அதை தவிர நம்பர் 4, நம்பர் 3க்கு அப்புறமே பேட்டிங் ரொம்ப கஷ்டம் தான் இவங்களுக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி 70 பால் அவங்க டாப் 4 ஆடிட்டாலுமே 50 பால்ல the amount of runs being scored in the last 50 balls is always less தான். கம்பேரிட்டிவ்லி ஒரு 5-6 டீமை கம்பேர் பண்ணீங்கன்னா இவங்க லெஸ்ஸா தான் இருக்காங்க. ஸோ தி சங்க் ஆஃப் ரன்ஸ் ஹேஸ் டு பி ஸ்கோர்ட் அட் த டாப். அதுக்கு என்ன வழின்றதை பார்த்துட்டு ஒன்னு செட் பண்ணிடுவாங்க. ஒன்னே குமார் குஷாகரா வந்தா he has to bat at number 4. அது என்னோட ஒப்பீனியன். நம்பர் 4ல ஆட்டு நம்பர் 5 வாஷிங்டன் கொஞ்சம் டிலே பண்ணணும். வாஷிங்டன் கொஞ்சம் சிக்ஸஸ் அடிக்கிறாரு, கொஞ்சம் டீசென்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. அவர் அந்த ரோலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவாட்டியா அண்ட் ஜேசன் ஹோல்டர் ஃபினிஷ் பண்றதுக்கு வச்சுக்கலாம். இல்ல கிளென் பிலிப்ஸ் ஆடணும். ஸோ இதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 11 ஒரு பக்கம் இருக்கட்டும். பிடாக் வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது? எட்ஜ் யாருக்கு கொடுக்க போறீங்க? 12 to 20 when you have a solid start of 11 overs, 2 wickets or less, go double the score. RCB were 110 for 3 against Delhi. They only got 65 for 5. So magnificent bowling from them. அவங்க 85 for no loss. அந்த ஃபேக்டர் வின் ஸ்டிக் பண்ணாங்க. ஒரு தடவை படுத்துட்டாங்க, ரெண்டாம் தடவை படுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 11 to 20 நம்பர் 4லேருந்து பார்த்தீங்கன்னா பட்டித, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, குணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படிங்கும்போது டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இவங்களோட பிரச்சனையே நம்பர் 4லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு போது அந்த எட்ஜ் பெரிய லெவலில் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. டெல்லி போன மேட்ச் 7 overs 50 runs 4 wickets 7.14. RCB 7 overs 55 1 wicket 7.85. அதையும் டெல்லி டிக் பண்ணாங்க. குணால் பாண்டியா இஸ் ஃபைண்டிங் அ வே டு போல் இஸ் 4 overs well. போன மேட்ச் 4 ஓவர் 24. அன்பார்ச்சுனேட்லி சுயாஷ் சர்மா சரியா போடல. இங்க ரஷீத் கான் ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு, ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு, ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு, ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு. வாஷிங்டன் சுந்தருக்கு போலிங்கே கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி சாய் கிஷோரை கொண்டு வரணும்னா நான் சொல்ற ஒரே சான்ஸ் பிலிப்ஸை டிராப் பண்ணிட்டு ஹோல்டரை கொண்டு வந்துட்டு அசோக் சர்மாவை டிராப் பண்ணிட்டு சாய் கிஷோரை பண்ண மாட்டாங்க. அவ்வளவு சான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பின் எட்ஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஆர்சிபி வில் கோ வித் ஸ்லைட்லி ஹெல்த்தி எட்ஜி ஆஃப் 55-45ன்றது என்னோட கணக்கு. நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ சொல்லிதானே நடக்குது. சொல்லுங்க விக்கி. இல்ல, ஐ திங்க் இட்ஸ் 60-40 டு ஆர்சிபி நினைக்கிறேன். ஏன்னா என்னடா இப்படி எட்ஜ் கொடுத்துட்ட திடீர்னு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இவங்களோட ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் ஈஸியா டேப் பண்ணி வெளியே எடுப்பாங்க. அதுலதான் அவங்க எக்ஸ்பர்ட். போன கேம் வந்து நான் அதான் திருப்பி சொல்றேன், 3:30 மணி கேம்ல என்ன நடக்குதுன்னு நிறைய டீம்ஸ் கஷ்டமா இருக்கு. நிறைய ஹோம் டீம்ஸ் தோத்துருக்காங்க. டிசி அன்னைக்கு தோத்தாங்க மத்தியான கேம்ல.
இங்க வந்து ஆர்சிபியும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால வந்து தே வுட் டெஃபினெட்லி ட்ரை டு மேக்ஸிமைஸ் தேர் பேட்டிங் ப்ரோவஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்னு. ரெண்டாவது போலிங் வந்து ஃபினாமினலா போலிங் போடுறாங்க. அதை பத்தி எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. 175 கடைசி ஓவர் வரைக்கும் தள்ளின்னு வந்துட்டாங்க. கடைசி ஓவர்ல 15 ரன், விச் இஸ் 19 overs 160 தான் கொடுத்துருக்காங்க அந்த கிரவுண்ட்ல. ஸோ அப்ப போலிங் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். புவனேஸ்வர் குமார் டாப் 5ல இருக்காரு கேப்ல, பர்பிள் கேப் லீடர் போர்ட்ல. ஜார்ஜ் ஹேசல்வுட் இஸ் ஜார்ஜ் ஹேசல்வுட். டஃபி ஆண்டானா டஃபி கலக்குறாங்க. சுயா சர்மா அண்ட் குருணால் பாண்டியா என்னத்தையாவது பண்ணி மிடில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க விக்கெட். இவங்களுக்கு மிடில் ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஆளே இல்லை. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் ஆர்சிபி இஸ் டிக்கிங். ஒன்னு. ரெண்டாவது வந்து ஆர்சிபி சச் டீம் வேற ஒரு வின் பண்ணாங்க, ஒரு ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா இப்ப இருக்கிற ஆர்சிபி கரண்ட் வந்து அடுத்த 2-3 கேம்ஸ்க்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் யூ ஃபேஸ் தெம். ஏன்னா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆல் கன்ஸ் பிளேசிங் வருவாங்க. கடைசி கேம் வேற சொல்லிட்டீங்க பெங்களூர்ல. ஸோ அதனால அடிச்சு பிரிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க இந்த ஒரு சரியான ஒரு கேம்ல வந்து யாரு கேம் சேஞ்சர்ஸா இருக்க போறாங்க? பட்லருக்கு வந்து திருப்பி அந்த ஃபீட் ப்ராப்ளம் பூரனுக்கு சொன்ன பாருங்க. பட்லருக்கு அந்த T20 வேர்ல்ட் கப்ல சொல்லினே இருந்தேன், அந்த ஃபீட் பேரலா வர மாட்டேங்குது, பர்பண்டிகுலரா கரெக்டா வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. அதனால தான் மிட் ஆஃப் மேலே காஸ் மேலே அடிக்கிறாரு. இங்க வந்துட்டு அவங்களுக்கு சி மூவ்மெண்ட் இல்லைன்னா நிமித்துருவார். அதுவும் நம்பர் 3 வராரு. ஓரளவு இங்க 4 ஓவர் ஆட்டாங்கன்னா அதுக்கப்புறம் துவம்சம் பண்ணிடுவார். ஸோ பட்லர் ஃப்ரம் குஜராத் டைட்டன் அந்த எவர் கிரீன் ரஜாத் பட்டிதார் ஃப்ரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். விக்கி, இப்போ உங்களோட ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுங்க. நான் வந்து கிங் ஒரு பக்கம், பிரின்ஸ் ஒரு பக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். கிங் கோலி ஃப்ரம் ஆர்சிபி அண்ட் பிரின்ஸ் சுப்மன் கில் ஃப்ரம் ஜிடி நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். வேர் அவங்க கேமை வந்து ஃபர்ஸ்ட் 20-25 பால் ஆட்டாங்கன்னா தேர் கோயிங் டு ஜஸ்ட் எண்ட் அப் இன் 80 or 75-80. கில்லும் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு, கொஞ்சம் அடிச்சிருக்காரு ரன் வேற. அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் வந்து ஐ ஃபீல் இந்த கேம்ல வந்து இட் இஸ் கோயிங் டு பி someone who's going to bat deep நான் நினைக்கிறேன் ஃப்ரம் த டாப். ஸோ அதனால வந்து ரெண்டு டீமுமே போலிங் டீசெண்டா இருக்கு. கைசோர படம் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஐ ஹோப் தீஸ் ஆர் மை கேம் சேஞ்சர்ஸ். இந்த கேம் சேஞ்சர்ஸ் கொடுத்துட்டோம். க்ளோசிங் தாட்ஸுக்கு முன்னாடி ஆர்சிபியோட சரி அது வந்து எப்படி கேட்கறதுன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா 2-3 இயர்ஸ்ல வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபி இப்படி இல்லை. இப்ப கடைசி 2 வருஷம், அதுவும் லாஸ்ட் இயர் வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்து ரூத்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்க வந்து த பிளானிங், தி எக்ஸிகியூஷன் எல்லாமே டு த பாயிண்ட் இருக்கு. ஹவு திஸ் கோச்சிங் ஸ்டாஃப் இஸ் ஆடிங் டு ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். நான் பர்டிகுலரா சொல்றேன், ஸ்பெசிபிக் கோச்சிங் ஸ்டாஃப் சொல்றேன். ஒரு பவர் கோச்சிங் ஃப்ரம் டிகேவா இருக்கட்டும், போலிங்க்கு ஒருத்தர் இருக்காரு, அண்ட் ஆல் இது எல்லாத்தையும் ஓவரால் மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துன்னு வந்து கிரவுண்ட்ல இறக்கிறது வந்து ஆண்டி ஃபிளவரோட பிளானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் இன் திஸ் கைண்ட் ஆஃப் அன் ஐபிஎல் கைண்ட் ஆஃப் டோர்னமெண்ட்ல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், டஸ் இட் பிளே அ மேஜர் ரோல் இன் டீம்ஸ் வின்னிங் த டோர்னமெண்ட்? இப்ப ஷெப்னாடு கிட்டலாம் கேட்பேன், என் பையன் தினேஷ் கார்த்திக் எப்படி அப்படின்னு. சூப்பர் சூப்பர் டிகே டிகே வெரி குட் மேன் அப்படின்னுவாரு. மாலை டிகேல நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தானேங்க, நான் பர்சனல் கோச் தானே உங்களுக்கு. கோச் பண்ணிருக்கீங்க. அதனால வந்து அதுல ஒரு சந்தோஷம் கேட்கறதுக்கு. பாசு அங்க இருக்காரு பாருங்க, பாசு எனக்கே குரு, எனக்கு ஒரு மென்டர். அதனால எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த பசங்களுக்குலாம் கேட்பேன், இவங்க எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்க, இவங்கெல்லாம் எப்படி வேலை செய்யறாங்க. புகழ்ந்து பேசுவாங்க. மாலவ் இஸ் வெரி குட், டிகே இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், அவங்க தான் வெரி குட். தேர் ஜஸ்ட் கிராஜுவேட்டிங் அஸ் கோச்சஸ். Malav just won the WPL as a head coach for RCB. It's not a small achievement. Let's give credit where it's due. ஓகே, அப்படி இருக்கும்போது ஆண்டி ஃபிளவர் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கப்பல் வந்து எல்லாத்தையும் அழகா சேர்த்து எடுத்துட்டு போகுது. அவர் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ், அன்டிஸ்பியூட்டட் ஜீனியஸ், அதை எதுவுமே சந்தேகம் கிடையாது. அதனாலதான் ஒரு சில கோச்சிங் ஸ்டாஃப்லாம் பாருங்க, இப்போ டோர்னமெண்ட் முடிஞ்சோடனே ஏன் வந்து எல்எஸ்ஜி எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் வச்சிருக்காங்க. வந்து பாட்டம் உடன் ஸ்பூனுக்கு கேகேஆரோட ஃபைட். கேகேஆர் மட்டும் என்ன, டாயின் பிராவோ, ஷேன் வாட்சன், டிம் சவுத்தி, ஆண்ட்ரி ரசல், அவங்க நான் என்ன பண்ணுவேன், அந்த 4 பேரையும் ஆடிடுவேன் 4 ஓவர்சீஸா. இங்கேயும் பாத்தீங்கன்னா டாம் மூடி ஒரு செம ஆல்ரவுண்டர், லான்ஸ் க்ளூஸ்னர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்டு, ஜீனியஸ், கேன் வில்லியம்சன், ஜஸ்டின் லேங்கர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். முடிஞ்சு போச்சு உங்களுக்கு, 4 பேரையும் ஆடிடுவேன். ஸோ அப்படிங்கும்போது இப்ப என்ன நீங்க பார்க்கணும்னா, என்ன வாட் ஆர் தே ப்ரொடியூஸ் அஸ் ரிசல்ட்ஸ் அஸ் அ கோச்சஸ் இன் த பாஸ்ட், அண்ட் யூ ஆர் சீயிங் தெம் டூயிங் த சேம் பேசிக் மிஸ்டேக்ஸ் டைம் அண்ட் அகெயின். தட் இஸ் வேர் ஆர்சிபி ஹஸ் பிகம் அ ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த லாஸ்ட் சீசன். இந்த மோபா பட் சொன்னார் பாருங்க, வி ஆர் நாட் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், வி ஆர் அட்டாக்கிங் சாம்பியன்ஸ். அந்த மாதிரி ஒரு
பாடி லாங்குவேஜ் இருக்கணும். போன வருஷம் அவங்க ஜெயிச்ச போது ஃபர்ஸ்ட் மேட்ச் போகும்போது கேட்டாங்க, ஆண்டி ஃபிளவுட், யூஆர் ஃபேசிங் த சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இன் their ஓன் பேக்யார்ட், ஆர் யூ worried? யூ பெட்டர் கோ அண்ட் ஆன்சர் கொஸ்டின் டு தம், நாட் டு மீனர். அவன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர், இவங்க அது வரைக்கும் எதுவுமே ஜெயிச்சது இல்லை. அவர் சொல்றாரு, அவன்கிட்ட போய் என்கிட்ட கேட்காத. they make a massive difference. that is the only reason they're going on well. இப்போ நான் வந்து ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்தேன், விக்கி வந்துட்டு ஒரு ஹை எட்ஜ் திருச்சு. எப்பெல்லாம் விக்கி வந்து கான்ஃபிடண்டா ஹை எட்ஜ் கொடுக்குறாங்களோ, இட் ஹஸ் கான் தட் சேம் வே லைக் வாட் இஸ் கிவன் வர்சஸ் ராயல்ஸ் வர்சஸ் எல்ஐஜி. நான் வந்து ஒரு 56-44 ஒரு 60-40 கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பீட் ஜிடி அன்லஸ் அதர்வைஸ் ஆர்சிபி ரியலி ஹேவ் அ பேட் டே. என்ன பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். We'll come back and do a detailed review on whether RCB is again going to push other teams down and getting into the top 2, or GT is going to give a statement saying, am I available? I am ready to take the fourth spot. And we'll come back and do it. We are 100% accurate. Last week there's a review. Who came on top? And until then, thanks a lot and bye-bye.